தமிழ்நாட்டுல வந்து அரசியல்லயும் சரி, திரைப்படத்துறையிலயும் சரி, மாறி மாறி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டு தான் இருக்கு. நம்முடைய இசைஞானி இளையராஜா என்ன செஞ்சிருக்காங்க? நடிகர் அஜித் அவர்கள் நடித்துள்ளார். குட் பேட் அக்லி. இசைஞானி இளையராஜா இசையமைத்த 3 பாடல்கள தனித்தனியா வந்து அதுல சேர்த்திருக்கிறாங்க. அந்த பட தயாரிப்பாளர் மைத்ரி மூவி மேக்கர்ஸ். இவங்க தான் அந்த படத்த எடுத்திருக்கிறாங்க. இதுக்கு வந்து அஜித்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இதெல்லாம் தயாரிப்பாளர் பொறுப்பு. இப்ப தேவா வந்து ஒரு பேட்டியில சொல்லியிருக்கிறார். சோ இந்த காப்பி ரைட்ஸ் அதுலலாம் உங்களுக்கு பிரச்சனை இல்லையா? பரவாயில்ல யூஸ் பண்ணிக்கோங்க. மட்டுமம்மா இப்போ காப்பி ரைட்ஸ் வந்து எனக்கு பணம் தான் வரும், புகழ் இல்லையே அப்படின்னு சொல்லி பெருந்தன்மையா சொல்லியிருக்காரு. நான் எதுக்காக சொல்றேன்னா, இளையராஜா அவர்கள் வந்து இசை ஞானியா இருக்கலாம், உலக அளவுல தமிழை வந்து தமிழ் மொழியை வந்து முன்னிலைக்கு எடுத்து சென்ற ஒரு இசையமைப்பாளரா இருக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. அப்போ என்ன சொல்லியிருக்கிறாரு தேவா? எனக்கு புகழ் தான் முக்கியம் இருக்கிறாரு. அப்போ இளையராஜா இந்த படத்துல குட் பேட் அகிலில வந்து அவங்கள்ட்ட வந்து எனக்கு நஷ்டஈடு 5 கோடி ரூபாய் கொடுக்கும் சொல்லி தயாரிப்பு நிறுவனத்துக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு. அப்போ இவர் வந்து அந்த புகழை விரும்பல, புகழை விரும்பாதவர்னே வச்சுக்கிட்டோம். அப்போ இந்த படத்தை விரும்புறாரா? அப்படிதானே அர்த்தம். அப்போ உங்களுக்கு வந்து பணம் தான் பெருசாக போச்சா? ஒரு படம் சினிமாவில் வந்து ஒரு படம் எடுத்து வெளியிட்ட அந்த தயாரிப்பாளர்கள் வந்து லாபத்தை சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும். அந்த கஷ்டப்படுறவங்களை போய் மேலும் மேலும் புண்ணாக்கிக்கிட்டு அவங்களை இது பண்ணக்கூடாது. திரைத்துறை முன்னேறணும்னு சொன்னால் உங்களை மாதிரி ஜாம்பவான்கள்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். மனுஷன் வந்து நீங்களே பெரிய ஞானி, நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. அதனால அந்த நோட்டீஸை நீங்க வாபஸ் வாங்குங்க. அஜித் வந்து எவ்வளவு பெரிய நடிகர், அவர் படத்துல போய் இப்படி ஒரு இடைஞ்சல் பண்ணீங்கன்னா அவர்கள் ரசிகர் மட்டும் இல்ல, தமிழக மக்கள் மட்டும் இல்ல, உலகத்திலேயே அவர்கள் ரசிகர்கள் பூரா நிறைய இருக்காங்க. உங்களை விட அதிகமா இருக்காங்க சொல்ல போனா. நீங்க அவங்க மனசெல்லாம் புண்படுத்துறீங்க. நீண்ட நாளா உங்களுடைய பரம்பரை வந்து திரையுலகத்தோடு ஒட்டி வரணும்னு சொன்னா நீங்க இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நீங்க ஈடுபடக்கூடாது. எதுவும் நடந்துட்டு போகட்டும், அப்படியே கழிச்சுக்கிட்டே போங்க. எல்லாரும் சொல்லத்தான் செய்வாங்க, 4 பேர் உங்களை சொல்லி கொடுப்பாங்க, நீங்க அப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க. அதெல்லாம் கேட்காதீங்க. உங்களுக்கு இருக்கிற பணம் போதும், இருக்கிற புகழ் போதும், உங்களுடைய வாரிசுகள் நல்ல முறையில் வந்துகிட்டு இருக்கிறாங்க. இதை மட்டும் யோசிங்க. மற்றபடி எதுவுமே யாருக்கும் இடைஞ்சல் பண்ணாதீங்க. முதல்ல உதவி பண்ணாட்டாலும் பரவாயில்ல, ஊத்திரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் ஊத்திரம் கொடுக்காதீங்க. அதாவது நீங்கள் ஒருவேளை இப்போ நான் சொல்றது கூட பெருசாக எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒருவேளை எடுக்காம மாடி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், மறுபடியும் நம்ம இதில் போய் பணம் கேட்போம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களை என்ன சொல்லுவாங்க? வருங்காலத்தில் இசைஞானி இளையராஜான்னு சொல்ல மாட்டாங்க, வசூல் ராஜா இளையராஜான்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. எது உங்களுக்கு தேவையோ அதை பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.